எப்போதும் போல தான் போன வருஷம் தீபாவளிக்கு அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த வருஷம் தீபாவளிக்கு அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நம்மளோட பட்ஜெட். ஏற்கனவே அக்கா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ளிப்கார்ட்டில் ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதை நான் யூஸ் பண்ணாமலே வச்சுருக்கேன். அதை வியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருக்கேன். குடும்ப தலைவன் அப்படிங்கிறதுனால என்னோடய ஹஸ்பண்ட் ட்ரெஸ் எதுவும் வேண்டாம், இருக்கிறத வச்சு சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரும் எதுவும் பிளான் பண்ணலை. ஸோ வந்து சன்விக்கு மட்டும்தான் ஷாப்பிங். வர்ற ஃபெஸ்டிவல் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கடன் வாங்கி செலிப்ரேட் பண்ணணும்னு இல்லை. நம்மகிட்ட இருக்கிறத வச்சு மனநிறைவோடு நம்ம ரொம்பவே ஹாப்பியாக இருக்கலாம். இது ஒரு ஃப்ரைடே எடுத்த விலாகு. சன்வியை ஸ்கூல் அனுப்பிட்டு வீட்டு வேலைகள்லாம் கடகடன்னு முடிச்சுட்டு கிச்சனில் வந்து முறுக்கும் சுட்டு வச்சுட்டேன். நைட்டே அதிரசமும் சுட்டு வச்சதுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு வேலைகள்லாம். ஈவினிங் ஹஸ்பண்ட் டியூட்டி முடிச்சுட்டு வந்ததோட எங்களோட குட்டி தேவதைக்கு ஷாப்பிங் பண்ணலான்னு வெளியில் கிளம்பியாச்சு. சன்வியோட லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு உள்ளது செப்பல் வாங்கிட்டு அப்படியே நேராக சென்னை சில்க்ஸ் போயாச்சு. சன்விக்கு ஏற்ற மாதிரி அழகான ஒரு ஃப்ராக்கு நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. ஃப்ராக் ஒன்று வாங்கிக்கிட்டு ரிட்டன் வரும்போது அன்லிமிட்டட் அப்படியே போயிட்டு அங்கே கொஞ்சம் ஆஃபர் போட்டிருந்த மாதிரி இருந்துச்சு. பாப்பாவுக்கு ஒரு ஜீன்ஸும் டிஷர்ட்டும் வாங்கிக்கிட்டு சின்ன சின்ன அக்சசரிஸ்லாம் வாங்கிக்கிட்டு திரும்ப ரிட்டன் வரும்போது சன்வி வந்து பட்டாசு வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க. அவங்கள பயமுறுத்தாத மாதிரி உள்ள பட்டாசு கொஞ்சம் வாங்கிக்கிட்டு அதோட சேர்த்து கன்னும் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அழகான ஒரு கன்னும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்து வரும்போதே பார்த்திங்கன்னா பார்க்கிங்லேயே கொஞ்சம் பட்டாசுலாம் வெடிச்சிட்டு தான் மேலே வீட்டுக்கு வந்தோம். ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்த ஸ்வீட் பாக்ஸை பார்த்தோன்னே சன்விக்கு ரொம்பவே ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஜாலியாக இருந்தாங்க. உங்களோட தீபாவளி எப்படி போகுது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.